ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் ஸ்டாக்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் தமிழ். இந்த வீடியோவில் ஹேலி பிளெண்டர்ஸ் அண்ட் டிஸ்லரிஸ் ஐபிஓ ரிவ்யூவை பார்த்துருவோம். நீங்கள் இந்த சேனலுக்கு முதல் வியூவராக இருந்தீங்கன்னா மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் ஆதரவை தெரிவிங்க. ஆல்ரெடி சப்ஸ்கிரைபராக இருந்தீங்கன்னா உங்கள் ஆதரவுக்கு மிக்க நன்றி. டிஸ்க்ளைமர் என்னன்னா, நாங்கள் சிபில் ஃபினான்ஷியல் அட்வைசர் கிடையாது. நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் டிசிஷன் எடுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சிபில் ரிஜிஸ்டர் ஃபினான்ஷியல் அட்வைசரை மறக்காம கன்சல்ட் பண்ணணும். இந்த கம்பெனி 2008 ஸ்டார்ட் பண்ண கம்பெனி. இவங்க இந்தியன் மேட் ஃபாரின் லிக்கர் கம்பெனியா இருக்காங்க. ஸோ அதாவது ஆல்கஹாலிக் ட்ரிங்க்ஸ் விற்கிற கம்பெனியா இருக்காங்க. இது மட்டும் இல்லாம பேக்கேஜ் ட்ரிங்கிங் வாட்டரும் இந்த கம்பெனி விற்கிறாங்க. ஆஃபீஸர்ஸ் சாய்ஸ் ப்ளூ அண்ட் ஸ்டெர்லிங் ரிசர்வ் பிரான்ச்னு சொல்லி இந்த நேமுக்கு கீழே. இப்போ இந்த கம்பெனியோட ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் பார்ப்போம். இந்த கம்பெனி 2021 டோட்டல் இன்கமா 6397 கோடி, அதுல ப்ராஃபிட் 2 கோடி. இதே 2022 டோட்டல் இன்கம் 7208 கோடி, ப்ராஃபிட் 1 கோடி. 2023 டோட்டல் இன்கம் 7116 கோடி, அதுல ப்ராஃபிட் 1 கோடி அளவுக்கு இருந்திருக்கு. 9 months ஃபினான்ஷியல் 2024 இவங்களோட டோட்டல் இன்கம் 5914 கோடி, ப்ராஃபிட் 4 கோடி அளவுக்கு உயர்ந்திருக்கு. இந்த கம்பெனியோட நெட் அசெட் வேல்யூ பெர் ஷேர் 16.76 பைசாவாகவும், ஏர்னிங்ஸ் பெர் ஷேர் 0.17 பைசாவும் இருக்கு. டோட்டல் பாரோயிங்ஸ் 798 கோடியா இருக்கு. ஸோ ஐபிஓல கிட்டத்தட்ட 720 கோடி வச்சு இந்த கடனை அடைக்க போறதா சொல்லியிருக்காங்க. அதை பார்க்கும் பொழுது இவங்களோட நெட் டெப்ட் பெர் எபிலிட்டாவும் சரி, நெட் டெப்ட் பெர் ஈக்விட்டியும் சரி ரொம்ப குறைவா இருக்க பொழுது ஸோ டெப்ட் இல்லாத கம்பெனியாவும் இருப்பாங்க. கம்பெனியோட லிஸ்டட் பிஎஸ் யாரெல்லாம் பாத்தீங்கன்னா யுனைடெட் ஸ்பிரிட்ஸ், ராடிகோ கைத்தான், குளோபல் ஸ்பிரிட்ஸா இருக்காங்க. இந்த கம்பெனி தேர்ட் பெஸ்டா இருக்காங்க. ரெவன்யூ வைஸ் இவங்க பிஎஸ் கம்பேர் பண்ண சொல்ல நெட் அசெட் வேல்யூ பெர் ஷேரா இருந்தாலும் சரி, ரிட்டர்ன் ஆன் நெட் வொர்த் பெர்சன்டேஜ் சரி, இபிஎஸ் இருந்தாலும் சரி, இவங்க பிஎஸ் விட குறைவா பெர்ஃபார்ம் பண்ற கம்பெனியா இருக்காங்க. இந்த கம்பெனியோட ஐபிஓ டேட்ஸ் 25th to 27 June 2024. ஐபிஓ பிரைஸ் 267 ரூபாய் 281 ரூபாய் ஒரு ஷேர் இருக்கு. எம்ப்ளாயி டிஸ்கவுண்ட் 26 ரூபாய் ஒரு ஷேர். ஃப்ரெஷ் இஷ்யூ 1000 கோடி, ஆஃபர் ஃபார் சேல் 500 கோடி. ஐபிஓ சைஸ் 1500 கோடியா இருக்கு. லாட் சைஸ் 53 ஷேர் 14893 ரூபாவா இருக்கு. ஃபேஸ் வேல்யூ 2 ரூபாய் ஒரு ஷேர் இருக்கு. ரீட்டெயில் அலோகேஷன் 35%. லிஸ்டிங் ஆன் என்எஸ்சி அண்ட் பிஎஸ்சி. அலாட்மெண்ட் டேட் 28 June 2024. இனிஷியேஷன் ஆஃப் ரீஃபண்ட் 1st July 2024. ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ஷேர்ஸ் டு டிமேட் அக்கவுண்ட் 1st July 2024. ஐபிஓ லிஸ்டிங் டேட் 2nd July 2024 இருக்கு. இப்போ இந்த கம்பெனியோட ஓவர்வியூ எப்படி இருக்கு, ஷார்ட் டேர்ம் அண்ட் லாங் டேர்ம் எப்படி இருக்க போகுது, லிஸ்டிங் கெயின்ஸ் எப்படி இருக்க போகுதுன்னு சொல்லி பாத்துருவோம். இந்த கம்பெனி பாத்தீங்கன்னா லார்ஜஸ்ட் இந்தியன் ஓன் அண்ட் இந்தியன் மேட் ஃபாரின் லிக்கர் கம்பெனியா இருக்காங்க. டோட்டலா டாப் 4 ஸ்பிரிட் கம்பெனிஸ்ல பேன் இந்தியா சேல்ஸ் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபுட்பிரிண்ட் இருக்கிற கம்பெனியா இருக்காங்க. 70,000க்கு மேல ரீட்டைல் அவுட்லெட் இந்த கம்பெனிக்கு இருக்கு. பிளஸ் அது மட்டும் இல்லாம இந்தியன் மேட் ஃபாரின் லிக்கர் பாத்தீங்கன்னா எக்ஸ்போர்ட்டராகவும் இருக்காங்க. அதுல கிட்டத்தட்ட மார்க்கெட் ஷேர் 11.8% அளவுக்கு இருக்கு. இந்தியன் லோக்கல் மார்க்கெட் ஷேர் பாத்தீங்கன்னா 8% அளவுக்கு இருக்கு. விஸ்கி சேல்ஸ்ல நம்பர் 3 பொசிஷன்ல இருக்காங்க. 14 இன்டர்நேஷனல் மார்க்கெட்டுக்கு இந்த கம்பெனி எக்ஸ்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. மார்ஜின்ஸ் அண்ட் வேல்யூவேஷன்ஸ் வைஸ் பார்க்கும் பொழுது ஆர்ஓசிஇ மார்ஜின்ஸ் 20% மேல இருக்கு. கிராஸ் மார்ஜின்ஸ் பாத்தீங்கன்னா கன்சிஸ்டன்டா 35 to 39% அளவுக்கு மெயின்டைன் பண்ணிக்கிட்டு வராங்க. ஆனா அது டிக்ளைனிங் ட்ரெண்ட்ல இருக்கு. ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி வெறும் 1.03% இருக்கு. டெப்ட் பெர் ஈக்விட்டி ரேஷியோ பாத்தீங்கன்னா இப்போ 1.88 டைம்ஸ் இருக்கு. ஆனா போஸ்ட் ஐபிஓ பேஸ்ல அது இன்னும் குறைஞ்சு ஒரு மேனேஜபிள் டெப்ட் இருக்கிற கம்பெனியா இருப்பாங்க. இல்ல விர்ச்சுவல் டெப்ட் ஃப்ரீ கம்பெனியா இருப்பாங்க. ரிட்டர்ன் ஆன் நெட் வொர்த் பெர்சன்டேஜ் பாத்தீங்கன்னா நியர்லி 1% அளவுக்கு தான் இருக்கு. பிரைஸ் டு புக் வேல்யூ 16 டைம்ஸ் இருக்கு. பிரைஸ் டு ஏர்னிங் ரேஷியோ கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு 1000 டைம்ஸ் 4000 டைம்ஸ் அளவுக்கு இருக்கு. இந்த கம்பெனில இருக்க ரிஸ்க் என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இவங்க ஆஃபீஸர்ஸ் சாய்ஸ் விஸ்கியை தவிர மத்த எல்லா ப்ராடக்ட்ஸும் கடந்த 3 ஃபினான்ஷியல் இயர்லயும் சரி, 9 months ஃபினான்ஷியல் 2024லயும் சரி, சேல்ஸ் டிக்ளைனிங் ட்ரெண்ட்ல இருக்கு. விஸ்கி சேல்ஸ் மட்டுமே இவங்க ரெவன்யூக்கு மேக்ஸிமம் கான்ட்ரிபியூட் பண்ணுது. இவங்க கிராஸ் மார்ஜின்ஸ் இருந்தாலும் சரி, எபிட்டா மார்ஜின்ஸ் இருந்தாலும் சரி, பேட் மார்ஜின்ஸ் இருந்தாலும் சரி டிக்ளைனிங் ட்ரெண்ட்ல இருக்கு. பேட் மார்ஜின்ஸ்லாம் எடுத்து பாத்தீங்கன்னா வெறும் 0.1% கீழே 0.05% அளவுக்கு இருக்கு. இவங்க காரணம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கோவிட் சொல்லியிருந்தாங்க. ஸோ அது கூட வித்துக்கலாம். அடுத்த 2022 23 என்ன சொல்றாங்கன்னா, ஆப்ரேஷன் எக்ஸ்பென்சஸ்னால எங்க ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் மார்ஜின்ஸ் குறைவா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம லாஸ் மேக்கிங் சப்சிடரிஸ் இருக்கிற கம்பெனியாவும் இருக்காங்க. சில சமயம் இன்கம் டாக்ஸ் ரைடும் இந்த கம்பெனி மேல நடந்திருக்கு. பட்
அதுக்கு அவுட்கம் இன்னும் வந்து வெளியே வராம வந்து இருக்கு. சோ ஓவராலா இந்த கம்பெனிக்கு இப்போதைக்கு ஜிஎம்பி தென்படல. ஏதாவது ஜிஎம்பி தென்பட்டுச்சுன்னா இந்த வீடியோ கீழே ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல வந்து நான் பின் பண்றேன். சோ என்னைய பொறுத்த வரைக்கும் இந்த கம்பெனி வந்து பாத்தீங்கன்னா ஒரு சுமாரான லிஸ்டிங் கெயின்ஸ் தரத்துக்கு தான் வாய்ப்புகள் வந்து இருக்கு. அந்த அளவுக்கு பெரிய லிஸ்டிங் கெயின்ஸ் வந்து எல்லாமே மெட்ரிக்ஸ் வைஸ் வந்து கொஞ்சம் ஓகே கூட இல்லாம இருக்கிறதுனால ஸோ ஷார்ட் டேர்ம் அண்ட் லாங் டேர்ம் இன்வெஸ்டர்ஸ்க்கு நான் என்ன சொல்ல விரும்புறேன்னா இந்த கம்பெனியோட மெட்ரிக்ஸ் வந்து அந்த அளவுக்கு சூப்பரா வந்து இல்லைங்க. இவங்க பியர்ஸ் விட இவங்க வேல்யூவேஷன்ஸ் வந்து அதிகமா இருக்கு. நீங்க எபிட்டா மார்ஜின்ஸ், கிராஸ் மார்ஜின்ஸ், பேட் மார்ஜின்ஸ் எடுத்து கம்பேர் பண்ண சொல்லும்பொழுது இவங்க பியர்ஸ் வந்து இவங்களோட பெட்டரா பெர்ஃபார்ம் பண்றாங்க, பெட்டரா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு வந்து இருக்காங்க. அவங்களோட வேல்யூவேஷன் 70 to 80 டைம்ஸ் வேல்யூவேஷன்ஸ்ல வந்து இருந்தாலுமே இவங்களோட அவங்க பெர்ஃபார்ம் பண்றதுனால அவங்க ஒரு நல்ல கன்சிடரேஷனா இருக்கும் இவங்களை இன்வெஸ்ட் பண்றதுக்கு பதிலா. சோ என்னைய பொறுத்த வரைக்கும் இந்த ஐபிஓ வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய ரிஸ்க் இருக்கிற ஐபிஓ தான் வந்து நான் பாக்குறேன். அது மட்டும் இல்லாம இவங்க போஸ்ட் ஐபிஓல டெப்ட் குறைச்சாங்கன்னா அதனால வந்து இவங்க ஆப்ரேஷனல் எக்ஸ்பென்சஸ் குறைஞ்சு கொஞ்சம் ரெவன்யூ அண்ட் ப்ராஃபிட் மார்ஜின் இன்க்ரீஸ் ஆக வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுறேன். சோ இப்ப இருக்கிற மெட்ரிக்ஸ், இப்ப இருக்கிற வேல்யூவேஷன்ஸை கன்சிடர் பண்ணும்பொழுது வந்து பாத்தீங்கன்னா இந்த ஐபிஓ நான் வெயிட் அண்ட் வாட்ச் ஐபிஓ தான் சொல்லுவேன். போஸ்ட் ஐபிஓல எங்க பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்னு பார்த்து அப்ப முடிவெடுக்கிறது வந்து கரெக்டான இன்வெஸ்ட்மெண்ட்டா வந்து இருக்கும்னு சொல்லி நான் நினைக்கிறேன். சோ இதெல்லாமே வந்து பாத்தீங்கன்னா என்னோட பர்சனல் வியூ. நீங்க இந்த மாதிரி ஐபிஓல இன்வெஸ்ட் பண்றதுக்கு முன்னாடி ஒரு தடவை கண்டிப்பா நீங்களும் அனலைஸ் பண்ணணும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. ரெகுலர் வீடியோ அப்டேட்டுக்கு பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. மறக்காம ஸ்டாக்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் தமிழ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஸ்டாக்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் தமிழ் சேனல்.